அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும், அடுத்த சில நாட்களுக்கு எந்த மாவட்டங்களுக்கு மழையின் தாக்கம் நீடிக்க உள்ளதாக என்ன முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக வெயிலின் காற்று அனல் காற்றை வீசக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். 2 முதல் 3 டிகிரி செல்சியஸிற்கு கூடுதலாக வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது மிக முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதன்படி வடக்கு உள் கர்நாடகா முதல் குமரிடல் வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக சுமார் 900 மீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று நாளை மறுதினம் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் இன்று அடுத்த சில மணி நேரத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 28 மற்றும் 29, 27 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மற்றும் மே மாதம் 1ஆம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றைய நாட்கள் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இம்மாதங்களில் வெயிலின் தாக்கம் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் அடுத்த மாதம் மே மாதங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மதியம் 12 மணி அளவில் உச்சக்கட்ட வெயில் பதிவாகும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்லுமாறு தற்போது அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தலைநகர் சென்னை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். குறைந்தபட்சமாக மாலை 4 மணி நிலவரப்படி 27 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது மகிழ்ச்சி தரும் செய்தி மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.